அத்தியாயம் 2. சூரா அல் பகராவில் வசனங்கள் 271 முதல் 286 வரை இறைவன் என்ன கூறுகிறான் என்பதை பார்க்கலாம். நம்பிக்கையாளர்கள் செய்யும் தர்மம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றியும், தர்மத்திற்கு உகந்தவர்கள் யார் என்பதை எப்படி அடையாளம் காண வேண்டும் என்பதையும், அல்லாஹ் வட்டியை தடை செய்தது பற்றியும், வட்டி வாங்குபவர்களின் நிலை மறுமையில் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றியும், கடன் கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு அமையப்பெற வேண்டும் என்பது பற்றியும் இறைவன் நமக்கு தெளிவாக போதனை செய்கின்றான். மேலும் இந்த அல் பகரா அத்தியாயம் 286 வசனங்களை கொண்டு மிக நீண்ட அத்தியாயமாக உள்ளது. இதில் இடம்பெறும் கடைசி 2 வசனங்கள் மிகவும் வலிமையானதாகவும் முக்கியத்துவம் நிறைந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த 2 வசனங்களை தினமும் மனதார ஓர்மையுடன் ஓதும்போது நிறைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசி ஆயத்தில் நாம் எவ்வாறு இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், என்னென்ன கேட்க வேண்டும் என்பதையும் மனிதர்களுக்கு இறைவன் தெளிவாக போதனை செய்கின்றான். மேலும் அத்தியாயம் 2 இத்துடன் நிறைவு பெறுகிறது. தற்போது வசனங்களை கேளுங்கள், சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் செய்யும் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நன்றே, ஏனெனில் அது பிறரையும் தர்மம் செய்யும்படி தூண்டும். ஆயினும் அதை நீங்கள் மறைத்தே கொடுப்பது, அதுவும் அதை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். மேலும் அதாவது இருவகை தர்மமும் உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும் ஆகும். நீங்கள் செய்யும் வெளிப்படையான மற்றும் மறைவான அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிவான். நபியே, மனிதர்களுக்கு நேரான வழியை அறிவிப்பதுதான் உங்கள் கடமை. நேரான வழியில் அவர்களை செலுத்துவது உங்கள் கடமை அல்ல. ஆயினும் அல்லாஹ் தான் நாடியவர்களையே நேரான வழியில் செலுத்துகிறான். நம்பிக்கையாளர்களே, நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கே நன்மையாக அமையும். அல்லாஹ்வின் முகத்தை தேடுவதற்கே தவிர பெருமைக்காக நீங்கள் எதையும் செலவு செய்யாதீர்கள். பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலியை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள். அதில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது. நம்பிக்கையாளர்களே, சில ஏழைகள் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால் தங்கள் சொந்த வாழ்விற்கு தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றனர். மேலும் அவர்கள் யாசிக்காததால் அவர்களின் வறுமை நிலையை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்கின்றனர். அவர்களுடைய வறுமையின் அடையாளங்களாகிய ஆடை, இருப்பிடம் ஆகியவர்களை கொண்டு நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மனிதர்களிடத்தில் வருந்தியும் கேட்க மாட்டார்கள். இத்தகைய ஏழைகளுக்கு நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்து அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான். நம்பிக்கையாளர்களே, எவர்கள் தங்கள் பொருட்களை பிறருக்கு உதவிடும் நோக்கில் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. தவிர அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். வட்டி வாங்கி தின்பவர்கள் ஷைத்தான் பிடித்து பித்தம் கொண்டவர்கள் எழும்புவது போலன்றி வேறு விதமாக மறுமையில் எழும்ப மாட்டார்கள். காரணமாவது, வட்டியைப் போலவே நிச்சயமாக வணிகமும் இருக்க அல்லாஹ் வணிகத்தை ஆகுமாக்கி வைத்து வட்டியை ஏன் தடுத்து விட்டான் என்று அவர்கள் பரிகாசமாக கூறியதுதான். வட்டி வாங்கக்கூடாது என்று இறைவனிடமிருந்து வந்த அறிவுரைப்படி யாராவது உங்களின் அதை விட்டு விலகி கொண்டால் அதற்கு முன் அவர் வாங்கி சென்று போனது அவருக்குரியதே. இதற்கு முன் வட்டி வாங்கிய அவருடைய விஷயம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ்வின் உத்தரவு வந்த பின் வட்டியை விட்டு விட்டதினால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடலாம். தவிர இந்த உத்தரவு கிடைத்த பின் எவரேனும் பிறகும் வட்டியின் பக்கம் திரும்பினால் அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள். அல்லாஹ் வட்டியை அழித்து தர்மங்களை வளர்க்கிறான். மேலும் தன் கட்டளையை நிராகரித்து கொண்டே இருக்கும் பாவிகள் அனைவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை.
எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தொழுகையை கடைபிடித்து மார்க்க வரியை ஜக்காத் கொடுத்து வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுக்கு பயந்து வட்டியில் இதுவரை வாங்கியது போக மீதமிருப்பதை வாங்காமல் விட்டுவிடுங்கள். இப்படி நீங்கள் நடக்காவிட்டால் அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்ய தயாராகிவிடுங்கள். ஆயினும் நீங்கள் வட்டி வாங்கியது பற்றி மனம் வருந்தி திருந்தி பாவ மன்னிப்பு கோரினால் உங்கள் பொருட்களின் அசல் தொகைகள் உங்களுக்கு உண்டு. எவரும் அதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அநியாயம் செய்துவிட முடியாது. அவ்வாறே நீங்களும் வட்டி வாங்கி அநியாயம் செய்தவர்களாக மாட்டீர்கள். மேலும் கடன் வாங்கியவன் அதை தவணைப்படி தீர்க்க முடியாமல் அவன் சிரமத்தில் இருந்தால் அவனுக்கு வசதி ஏற்படும் வரை எதிர்பார்த்திருங்கள். மேலும் இதிலுள்ள நன்மைகளை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதை அவனுக்கே நீங்கள் தானம் செய்து விடுவது பிறருக்கு தானம் செய்வதை விட உங்களுக்கு மிகவும் நன்மையாகும். மேலும் ஒரு நாளை பற்றி பயப்படுங்கள். அந்நாளில் கடன் வாங்கியவர்கள் கொடுத்தவர்களாக நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவை செய்த செயல்களுக்கு முழுமையாக கூலி கொடுக்கப்படும். மேலும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுத்து கொண்டால் அதை எழுதி கொள்ளுங்கள். தவிர கடன் கொடுத்தவனோ அல்லது வாங்கியவனோ உங்களில் எவர் எழுதிய போதிலும் அதை எழுதுபவர் நீதமாகவே எழுதவும். அவ்விருவரும் எழுத முடியாமல் எழுத்தாளரிடம் கோரினால் எழுத்தாளர் நீதமாக எழுதுமாறு அல்லாஹ் அவருக்கு அறிவித்திருக்கிறபடி எழுதி கொடுக்க மறுக்க வேண்டாம். அவர் எழுதி கொடுக்கவும் தவிர கடன் வாங்கியவரோ கடன் பத்திரத்தின் வாசகத்தை கூறவும் வாசகம் கூறுவதிலும் அதை எழுதுவதிலும் தன் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளவும். ஆகவே அதில் எதையும் குறைத்துவிட வேண்டாம். வாசகம் கூற வேண்டிய கடன் வாங்கியவர் அறிவற்றவராக அல்லது வாசகம் கூற இயலாத வயோதிகராக அல்லது சிறுவராக அல்லது தானே வாசகம் சொல்ல சக்தியற்ற ஊமை போன்றவராக இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் நீதமாக வாசகம் கூறவும். மேலும் நீங்கள் சாட்சியாக அங்கீகரிக்கக்கூடிய உங்கள் ஆண்களில் நேர்மையான இருவரை அக்கடனுக்கு சாட்சியாக்குங்கள். அவ்வாறு சாட்சியாக்க வேண்டிய இருவர் ஆண்களாக இல்லையெனில் ஓர் ஆணுடன் நீங்கள் சாட்சியாக அங்கீகரிக்கக்கூடிய 2 பெண்களை சாட்சியாக்க வேண்டும். ஏனென்றால் பெண்கள் பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கலை அறியாதவராக இருப்பதனால் அவ்விரு பெண்களில் ஒருத்தி மறந்துவிட்டாலும் மற்ற பெண் அவளுக்கு அதை ஞாபகமூட்டுவதற்காக இவ்வாறு செய்யவும். சாட்சிகள் அவர்களுக்கு தெரிந்தவற்றை கூற அழைக்கப்படும் போது சாட்சி கூற மறுக்க வேண்டாம். மேலும் கடன் சிறிதாயினும் பெரிதாயினும் உடனுக்குடன் எழுதி கொள்ளவும். அதன் தவணை வரும் வரை அதை எழுதாமல் சோம்பல் பட்டு இருந்து விடாதீர்கள். கடனை ஒழுங்காக எழுதி கொள்ளவும். இது அல்லாஹ்விடத்தில் வெகு நீதியானதாகும், சாட்சியத்திற்கு வெகு உறுதியானதாகும். கடனின் தொகையையோ அல்லது தவணையையோ பற்றி நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்க மிக்க பக்க பலமாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கிடையில் ரொக்கமாக நடத்தி கொள்ளும் வர்த்தகமாயிருந்தால் அதை நீங்கள் எழுதி கொள்ளாவிட்டாலும் அதனால் உங்கள் மீது குற்றமில்லை. ஆயினும் ரொக்கமாக நீங்கள் வர்த்தகம் செய்து கொண்ட போதிலும் அதற்கும் சாட்சி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் தவறாக எழுதுமாறு எழுத்தாளரையோ பொய் கூறும்படி சாட்சியையோ துன்புறுத்தக்கூடாது. அவ்வாறு நீங்கள் துன்புறுத்தினால் நிச்சயமாக அது உங்களுக்கு பெரும் பாவமாகும். ஆதலால் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுக்கல் வாங்கலை பற்றிய தன் சட்டங்களை உங்களுக்கு இப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கிறான். மேலும் அல்லாஹ் அனைத்தையும் மிக அறிந்தவன் ஆவான். மேலும் நீங்கள் பிரயாணத்திலிருந்து அது சமயம் கொடுக்கல் வாங்கல் செய்ய அவசியம் ஏற்பட்டு எழுத்தாளரையும் நீங்கள் பெறாவிட்டால் கடன் பத்திரத்திற்கு பதிலாக அடமானமாக ஏதேனும் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் உங்களில் ஒருவர் ஈடின்றி கடன் கொடுக்கவோ விலை உயர்ந்த பொருளை சொற்ப தொகைக்காக அடமானம் வைக்கவோ ஒருவரை நம்பினால் நம்பப்பட்டவர் தன்னிடம் இருக்கும் அடமானத்தை ஒழுங்காக கொடுத்துவிடவும். மேலும் தன் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு மிகவும் பயந்து நீதமாக நடந்து கொள்ளவும். தவிர அடமானத்தை எவரேனும் மோசம் செய்ய கருதினால் உங்கள் சாட்சியத்தை நீங்கள் மறைக்க வேண்டாம். எவரேனும் அதை மறைத்தால் அவருடைய உள்ளம் நிச்சயமாக பாவத்திற்குள்ளாகி விடுகிறது. மனிதர்களே, நீங்கள் செய்யும் அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிவான்.
ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரியனவே. உங்கள் மனதில் உள்ளவற்றை நீங்கள் வெளியிட்டாலும் அல்லது மறைத்து கொண்டாலும் அவற்றை பற்றியும் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். அவன் விரும்பியவர்களை மன்னிப்பான், விரும்பியவர்களை வேதனை செய்வான். மேலும் அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக பேராற்றல் உடையவன் ஆவான். மனிதர்களே, நம் தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்ட வேதத்தை மெய்யாகவே நம்பிக்கை கொள்கிறார். அவ்வாறே மற்ற நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை கொள்கின்றனர். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றனர். தவிர அவனுடைய தூதர்களில் எவரையும் தூதர் அல்ல என்று நாங்கள் பிரித்து நிராகரித்து விட மாட்டோம் என்றும், இறைவனே, உன் வேத வசனங்களை நாங்கள் செவியுற்றோம், உன் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம். எங்கள் இறைவனே, நாங்கள் உனது மன்னிப்பை கோருகிறோம். உன்னிடம்தான் நாங்கள் சேர வேண்டியிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அல்லாஹ் ஓர் ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் நிர்பந்திப்பதில்லை. அவை தேடிக்கொண்ட நன்மை அவற்றுக்கே பயனளிக்கும், அவை தேடிக்கொண்ட தீமை அவற்றுக்கே கேடு விளைவிக்கும். எங்கள் இறைவனே, நாங்கள் எங்கள் கடமைகளை செய்ய மறந்துவிட்டாலும் அல்லது அதில் தவறு இழைத்து விட்டாலும் அதை பற்றி நீ எங்களை குற்றம் பிடிக்காதே. எங்கள் இறைவனே, நீ எங்கள் மீது கடினமான கட்டளைகளை விதித்து பலுவான சுமையை சுமத்திவிடாதே. எங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடினமான கட்டளைகளை நீ சுமத்தியவாறு சுமத்தாதே. எங்கள் இறைவனே, நாங்கள் தாங்க முடியாத சிரமங்களை எங்கள் மீது சுமத்திவிடாதே. எங்கள் குற்றங்களை அழிப்பாயாக, எங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீதான் எங்கள் பாதுகாவலன். ஆகவே உன்னை நிராகரிக்கும் கூட்டங்கள் மீது வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக.